ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரையை பார்க்கறதுக்கு அசல் ஃபிஷ் மாதிரியே தான் இருக்கும். சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரையை நான் வாழைக்காய் வச்சு தான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய வாழைக்காவாக இருந்தால் நமக்கு கட் பண்ணும்போது பெரிய பெரிய பீஸாட்டு கிடைக்கும். இது கொஞ்சம் சின்ன வாழைக்காய் தான், அதனால் சின்னதாகவே இருக்குது. இதை டைமண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடணும். வாழைக்காய் சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. மீன் மாதிரியே இருக்கிறதுனால மீனுன்னு நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. மீன் மாதிரியே இருக்கிறதுக்காக வேண்டி சென்டரில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிடலாம். பெரிய வாழைக்காவாக இருந்தால் ஈஸியாட்டு இருக்கும். இது கொஞ்சம் சின்ன வாழைக்காய் தான். நீங்கள் கொஞ்சம் பெரிய வாழைக்காயிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே எல்லா வாழைக்காயிலையும் ஹோல் போட்டு எடுத்துக்கிடலாம். பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு நான் வத்தல் தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு தூள் எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் கடலை மாவு, அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம். இதை தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வேணா கூட அதையும் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம்தான் வாழைக்காய் எடுத்திருக்கேன், அதனால் நான் கொஞ்சமாகவே மசாலா ரெடி பண்ணிக்கிட்டேன். இது எல்லா மசாலாவையும் வாழைக்காயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். பார்க்க அப்படியே மீன் மாதிரியே இருக்குது. பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயாச்சு. வாழைக்காய் அவ்வளோத்தையுமே போட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஆனதும் திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இந்த மாதிரி பொரித்து கொடுக்கும்போது பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த மசாலாலாம் வாழைக்காயில் நல்லா பிடிச்சிருக்கணும். அப்போ தான் அதை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். 2 சைடும் நல்ல குக் ஆயாச்சு. இனி எடுத்துட வேண்டியது தான். நிறைய நேரம் போட்டுகிட்டே இருந்தோம்னா மீன் கருவாடு மாதிரி ஆயிரும். நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.